அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தமிழ்நாடு துணைத் தலைவர் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர் எஸ்.எம். ஹிதாயத்துல்லா அவர்கள் நமக்கு பேட்டி தர வந்திருக்காங்க. இப்போது அவங்கக்கிட்ட பீகார் தேர்தல் பற்றியும் தமிழ்நாடு தேர்தல் பற்றியும் காங்கிரஸ் கட்சியின் நிலைகள் பற்றியும் நம்ம பேட்டி கேட்கலாம். பீகாரில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது, கள நிலவரம் எப்படி இருக்கு? பீகாரை பொறுத்தவரை கடந்த தேர்தலிலேயே இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டிய ஒன்று. அந்த தேர்தலிலே தேர்தல் கமிஷனுடைய தில்லுமுழுகலால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற முடியவில்லை. அது மட்டுமல்ல, ஒன்றிய ஆட்சியாளர்களாக இருந்த காரணத்தினால் அவர்களால் பல தவறுகளை செய்ய முடிந்தது. அப்படியே வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையில் கூட சில வாக்குகளில்தான் அந்த வெற்றி வாய்ப்பு பறிபோனது. இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. 2019 இருந்தே தேர்தல் கமிஷனை எப்படி அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ போன்ற அரசு எந்திரங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினார்களோ, அதன் பிறகு தேர்தல் கமிஷனை முழுமையாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். பல்வேறு வகையிலே அவர்கள் தவறு செய்தார்கள். பிறகு பீகார் தேர்தலில் 2020 அந்த தவறை செய்தார்கள். இப்பொழுது அந்த வாக்கு திருட்டு என்பது ஹிமாச்சலிலே, ஹரியானாவிலே, மகாராஷ்டிராவிலே, கர்நாடகாவிலே நடந்த தேர்தல்களிலே வெளிச்சமானது. மத்திய பிரதேசத்திலும் வெளிச்சமானது. அதை வெளிக்கொணர்ந்த திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை மக்கள் மத்தியிலே அம்பலமாக்கினார். அது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த பாஜக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பல மாநிலங்களில் ஆட்சி புரிந்தது. வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு மாநிலங்களிலே அவர்கள் ஆட்சியை பிடித்ததெல்லாம் நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் பீகார் தேர்தல் வந்திருக்கிறது. ஒட்டுமொத்த மக்கள் பாஜக அரசு மீது மிக கடும் கோபமாக இருக்கிறார்கள். வேலைவாய்ப்பு இந்தியாவிலே மிக மோசமாக இருக்கக்கூடிய மாநிலம் நிதிஷ்குமார் அவர்களும் பாஜகவும் நீண்ட காலமாக ஆண்ட ஒரு மாநிலம். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு 10 மாதங்களிலே 18 பாலங்கள் அரசு பணம் பொட்டுகிறது. ஒன்றிய அரசுடைய பணம் பீகாருக்கும் குஜராத்துக்கும் அதிகமாக தரப்படுகிறது, குஜராத்துக்கும் தரப்படுகிறது. அப்படி வந்த பணத்தை தவறாக கான்ட்ராக்ட் கொடுத்து இப்படி பல கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு சொல்லனா துன்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி இராணுவ வீரர்கள் அக்னிபாத் விஷயத்திலும் அவர்கள் பெரும் தவறு செய்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புகளில் செய்திருக்கிறார்கள். பீகார் மக்களுக்கு முன்பு ரயில்வேயில் அதிக வேலை கிடைக்கும், திரு லாலு பிரசாத் இருக்கும் பொழுதும் அதற்கு பிறகும் தற்சமயம் அதிலும் வேலை கிடைக்கவில்லை. இப்படி இளைஞர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். இன்னும் பெரும்பாலானவர்கள் தென் மாநிலங்களிலே, குறிப்பாக தமிழ்நாடு போன்றவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்று இந்த தேர்தல் நடக்கிறது. ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய, முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய, இன்னும் பாஜக முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கவில்லை. ஒரு முதல்வர் அங்கே என்டிஏ கூட்டணியிலே இருந்தும் கூட அவர் பெயரை கூட சொல்லாத ஒரு சூழலிலே அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த ஜனதா தளம், நிதிஷ்குமாருடைய ஜனதா தளம் இன்றைக்கு அந்த கட்சி போர்க்கொடி தூக்கி இருக்கிறது. அந்த கட்சியுடைய முக்கிய தலைவர் இது தவறு என்று கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்று பீகார் தேர்தல் களம் கண்டு கொண்டிருக்கிறது.